கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறார், இவ்வளவு நாள் காத்திருந்தீங்களா? மனசு விடாதீங்க. நீங்க காத்திருந்தது வீணாகாது. கேளுங்க, பைபிள்ல ஏசாயா அதிகாரம் 60 வசனம் 22 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா ஒரே விஷயத்துக்காக காத்திருக்கலாம். தினமும் இன்னைக்காவது நடக்குமா என்று எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா எதுவுமே மாறாத மாதிரி இருக்கும்போது மனசு சோர்ந்து போகும். மற்றவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க. நீங்க கேட்ட அந்த விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில உங்க கண் முன்னாடியே நடக்கிறதையும் பார்த்திருப்பீங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், மற்றவங்களுக்காக நான் கேட்டதெல்லாம் நடக்குது, ஆனா எனக்காக நான் கேட்டது மட்டும் ஏன் இன்னும் நடக்கல? அதுக்குத்தான் தேவன் இந்த வசனத்துல உங்களிடம் சொல்லுறார், அவசரப்படாதீங்க. உங்களுக்காக நான் வைத்திருக்கிறதை சரியான நேரத்துல நானே நடக்க வைப்பேன். நீங்க காத்திருந்த ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு தெரியும். உங்க ஆசையும் உங்க கண்ணீரும் அவருக்கு தெரியும். ஒரு பூ மலர்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு, ஆனா அது மலர்ற நேரம் வந்தா யாராலும் அதை தடுக்க முடியாது. அதே மாதிரி தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வரும்போது யாராலும் அதை நிறுத்த முடியாது. அதனால மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து உங்க நேரத்தை சந்தேகப்படாதீங்க. தேவன் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான், தேவனை நம்பியிருங்க. நீங்க காத்திருந்தது வீணாகாது. சரியான நேரத்துல தேவன் உங்களை ஆச்சரியப்பட வைக்க முடியும். இந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு தான் தேவையா இருந்திருந்தா கமெண்ட்ல ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கிற ஒருத்தருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.